அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது. அருண் ஐஸ்கிரீம் அந்த சேர்மன் உங்களோட ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு விரும்புகிறாங்க, அப்படி லைன் கொடுங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தேன். என்னுடைய பேச்சில் பிகே ஸ்ரீனிவாசன் ஒரு பெரிய ஆசிரியர், கணக்கு ஆசிரியர், கணக்குக்காகவே வாழ்ந்தவர், கணக்காக வாழாதவர், லைஃப்பை பற்றியே கவலைப்பட்டதில்லை. பிள்ளைகளுக்கு ஒன்று பண்ணணும் அந்த மாதிரிலாம் அவருக்கு ஐடியாவே கிடையாது. கணக்கு கணக்கு கணக்கு, ஸ்கூல் பசங்க பசங்க பசங்க, அந்த மாதிரியான ஒரு மனிதர் சீனிவாசன் சார். அவரை பற்றி நான் ஒரு முறை பேசி அது யூடியூப்பில் இருக்குது. அவருடைய மகன் கண்ணன் சீனிவாசன் அப்பாவுடைய ஒரு பிறந்தநாள் விழாவில் என்னை பேசணும்னு கூப்பிட்டாரு. அதுக்காக நான் பேசி அது ஒரு வீடியோ யூடியூபுக்குள்ளே இருக்குது. அதை அவர் கேட்டிருக்கிறார் சார். அவர் சீனிவாசன் சாருடைய ஸ்டூடெண்ட், அருண் ஐஸ்கிரீம் சேர்மன் அவருடைய ஸ்டூடெண்ட். அவர் சொன்ன ஒரு செய்தி, ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிய வேண்டிய வார்த்தை, அதனால் நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட சொல்லிட்டா தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்ட மாதிரி தான். அவருடைய ஆசிரியருடைய பெருந்தன்மையை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். பேசிக்கலாக சீனிவாசன் சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கணக்கில் ஒரு ஃபெனட்டிக், பைத்தியம், வெறி. அவருடைய குவாலிட்டிஸ் நான் அதில் பேசியிருக்கேன் நிறைய. இப்போ ஒரு பையன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, இவர் வீட்டுக்கு போய் அவனுக்கு டியூஷன் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க தயார். சப்ஜெக்டில் அவன் இன்ட்ரெஸ்டடு. அவனால் வர முடியாது, போக முடியாதுன்னா நான் வர்றேன். இப்படி பார்க்க முடியுமா ஒரு ஆசிரியரை? அதெல்லாம் காசை பற்றி கவலைப்பட மாட்டார். ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரயிலை பிடிச்சி இங்கேருந்து எங்கேயோ போய் ஏழை பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி ஒரு வெறி. இவர் ரோட்டில் போகும்போது ஒரு பையன் டவுட் கேட்டான்னு வச்சுங்க, அது புரிகிற வரைக்கும் நடுத்தருவில் எங்கே ஒதுங்க முடியுமோ அங்கே ஒதுங்கி நின்றுக்கிட்டு அதை சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு போவார். ஆசிரியர்னால் அப்படிலாம் இருக்கணும். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை, சேரியில் இருக்கிற ஒரு பையன் அவனுக்கு கணக்கு நல்லா வரும் அப்படின்ட்டா அவர் சேரிக்குள்ளே போயிடுவார். அந்த பையனை எப்படி படிக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி கவலைப்படுவார். அவ்வளவு தூரத்துக்கு மாணவர்கள் மேலே உயிர் 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 அப்படி வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற பெரிய ஆசிரியர் ஐயா ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர்கிட்ட படித்தவர் அருண் ஐஸ்கிரீம் சார். அதை சொல்லிவிட்டு, சார் நீங்கள் எங்கள் ஆசிரியரை பற்றி பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் கணக்குவாதியாருங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும், ஒரு இன்னொரு ஆங்கிள் தெரியாது, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னார். சொல்லுங்கள் சார். எனக்கு இங்கிலீஷ் எடுத்தார் சார். எனக்கு கிளாஸ் டீச்சர் அவர், முத்தியால்பேட்டை ஸ்கூலில் பணிபுரிந்தவர். அவர் இங்கிலீஷ் எடுத்தார் சார். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எங்களுக்கு அவர் அடையாளம் சார். சொல்லுங்கள் சார். நான் கிராமத்துலேருந்து வந்தவன், தமிழ் மீடியத்தில் படித்தவன், எனக்கு இங்கிலீஷ்லாம் வராது. அதனால் கிளாஸில் ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை, ரொம்ப கஷ்டப்படுவேன் நான். அவர் முதல் நாள் வகுப்புக்கு வந்தோடனே சொல்லிட்டாரு, டேய் இந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்து சம்மரி கொடுத்து அதை மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே எழுதுன்னு சொல்லி என்னோடய அறிவை காப்பி அடிக்கிற பசங்களாம் உங்களை ஆக்கிறது என் நோக்கம் இல்லை. நீங்களாக இங்கிலீஷில் எழுதணும், நீங்களாக இங்கிலீஷில் பேசணும், நீங்களாக இங்கிலீஷில் புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்களாக நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு சம்மரி, ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு பழகுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் வரலேன்னு வருத்தப்படாதீங்க. நீ எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் நான் திருத்துவேன், உனக்கு உதவியாக இருப்பேன். இந்த வார்த்தையை கவனிங்க, நான் உனக்கு உதவியாக இருப்பேன். இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை சார். பியூட்டிஃபுல்லாக ஒரு வரி சொன்னார் சார். என்னமோ கிராமத்துலேருந்து வந்துட்டோம், நம்ம அங்கேருந்து வந்துட்டோம், நமக்கு இங்கிலீஷ் வராது, நம்ம தப்பு பண்ணால் அப்படின்னு. நான் திட்ட மாட்டேன், உனக்கு எங்கே படிப்பு வரும்லாம் ஒரு நாள் அவர் அப்படி பேசுனதில்லை சார். சொல்லிவிட்டு எங்கள் ஆசிரியர் ஒரு வார்த்தை சொல்வார், முயற்சி செய்கிற ஒருத்தரை கேலி பண்ணலாமா? இந்த ஒரு வார்த்தை போதும், இந்த ஒரு வார்த்தை போதும். முயற்சி பண்ணுற ஒருத்தரை கேலி பண்ணலாமா? அவங்களுக்கு வரல, அவங்க முயற்சி பண்ணுறாங்க, ஒத்துழைக்கணும். அதை எப்படி பிடிச்சிக்கிட்டு அவங்க மேலே வரணும்னு உனக்கு அங்கே வரப்போகுது, நீ எல்லாம் ஏன் படிக்க வந்த, உன் மரமண்டைக்கு எங்கே ஏறும், உன் புத்தி இவ்வளவு தான், இந்த மாதிரிலாம் பேசின ஆசிரியர்கள் கிடையாது. ஆசிரியருடைய கடமை என்ன? கண்ணா நீ முயற்சி பண்ணுறப்பா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு, நீ வா, எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் திருத்தி கொடுக்குறேன், நீ திருத்திக்க வா,
அதில் ஒரு ஆசிரியருடைய கடமை. முயற்சியில் இருக்கிற ஒருவரை நாம் கேலி பண்ணலாமா? இந்த ஒரு வார்த்தை சூத்திரம் மாதிரி, ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சூத்திரம். அவனே பாடுபட்டு கடாத பாட்டு என்னமோ போட்டு தலைகளாக ஏழை வீட்லேருந்து வந்திருக்கான், முதல் தலைமுறையாக படிக்க வந்திருக்கிறான். எத்தனை வீடுகளில் எத்தனை பேர் அது மாதிரி அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாதே, அந்த மாதிரி வீடுகள்லேருந்து படிக்க வந்த பிள்ளைங்க எவ்வளோ பேர் அந்த பிள்ளைகளை கட்டி அணைச்சி வாங்கப்பா மேலே வாங்கடா கண்ணுங்களா. அப்படி இல்லை, ஒரு தாயாய் தகப்பனாய் இருக்க வேண்டியதான ஒரு ஆசிரியருடைய கடமை. ஆசிரியர்னா யார் சார்? இந்த நாட்டில் எப்படி வச்சான்? மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா. அம்மாவை நம்ம எவ்வளோ வசதியாக சொல்லுவோம், அப்பாவை எவ்வளோ வசதியாக சொல்லுவோம். அந்த மாதா பிதாங்கிற படியை தாண்டி மேலே குருன்னு கொண்டு போய் வச்சான். என்னங்க அர்த்தம்? உங்கள் மாதாவையும் பிதாவையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா, கூட்டினீங்கன்னா என்ன மரியாதை வருமோ அதுதான் குரு. குரு யார்? நம்ம அம்மா அப்பா 2 பேரையும் கூட்டினா வர்ற மொத்த தொகை எவ்வளவோ அவ்வளவு குரு. ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். பி.கே. சீனிவாசன் ஐயாவை பற்றி அவர் சொன்னபோது என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. சார், தெருவில் ஒரு கடை வீதியில் ஒரு பையன் டவுட் கேட்குறான். ஒரு சந்து அதை உள்ள இப்படி ஒதுங்கி நின்றுக்கிட்டு, வழியில் யாரையும் தொந்தரவு பண்ணாத விட அப்படி ஓரமாக நின்றுக்கிட்டு அவனுக்கு புரிகிற வரைக்கும் 1 மணி நேரம், எந்த டியூஷன் ஃபீஸும் கிடையாது. யார் வீட்டில் பிள்ளைக்கு படிப்பு வரலையானாலும் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன்டா, தான் வீட்டில் போய் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. இந்த மாதிரிலாம் பார்க்க முடியுமா ஆசிரியர்களை? அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் வாழ்ந்த நாடு, மனசில் வச்சுங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் வாழ்ந்த நாடு, மனசில் வச்சு. சரி, ஒரு ஆசிரியருக்கு என்ன இருக்கணும்? படிப்பு, அறிவு, கல்வி, இது மட்டும் போதுமா? அதை தாண்டி இன்னொன்று இருக்கணும். சின்ன பிள்ளைங்க அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு குழப்பங்கள் நிறைய இருக்கிற போது வழிகாட்டக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இருக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஆசிரியருக்கு. அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாத ரகசியங்களை கூட ஆசிரியர்கிட்ட சொல்லி ஆசிரியர் தேற்றி மேலே கொண்டாந்த எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ நாங்களாம் இன்றைக்கி ஏதோ பேச்சாளராக இருக்கிறோன்னா, எங்கள் பள்ளிக்கூடத்து தமிழ் ஆசிரியர், எங்கள் கல்லூரியில் தமிழ் ஆசிரியர், சிதம்பரம் சுவாமிநாதன் பள்ளியில், அப்புறம் விவேகானந்தா கல்லூரியில் சி ஜெகநாதாச்சாரியார். சார், நான் விவேகானந்தா காலேஜ் படிக்கும்போது சார், எங்கள் காலேஜில் ப்ரேயர் ஹாலில் பேசுவாங்க. யார் பேசுவாங்க தெரியுங்களா? ராமகிருஷ்ணா மடத்து சுவாமிஜிஸ் பேசுவாங்க, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் பேசுவாங்க. அந்த கிளாஸ் இன்சார்ஜ் யாருன்னா, அது ரிலிஜன்னு கிளாஸ். அதனால் ப்ரொஃபஸர் கணபதி அப்படின்னு பேராசிரியர், தத்துவத்துறை தலைவர், அவர் தான் அதுக்கு இன்சார்ஜ். நான் கொஞ்சம் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் பேச்சு போட்டியிலலாம் பேசுவேன். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் காலேஜ் எலெக்ஷனில் சேர்மன் எலெக்ஷனில் தோற்று போயிட்டேன். 32 ஓட்டில் தோற்று போயிட்டேன். என்னை ஏதாவது பண்ணி சமாதானம் பண்ணணும்னு அவருக்கு ஒரு எண்ணம். ஏன் சார், அவருக்கு என்ன சார் தலையெழுத்து? நான் நல்லா பேசுகிறேன், ஆனால் நான் வளர முடியாதபடி, சேர்மனில் ஜெயிக்க முடியாதபடி தோற்று போயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக பிரின்ஸ்பால்கிட்ட போய் அவர் சொல்கிறாரு, அவன் நல்லா பேசுகிறான் சிவம், இப்போ கொஞ்சம் டிஜெக்டடாக இருக்கான், அவனுக்கு நாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கணும், நம்ம ப்ரேயர் மீட்டிங்கில் அவனை பேச சொன்னால் என்னன்னு கேட்டார். அப்போ எங்கள் பிரின்ஸ்பால் கேட்டார், அச்சோ சுவாமிஜிஸ்லாம் பேசுகிற இடம், பெரிய பெரிய இவங்கெல்லாம் ஸ்காலர்ஸ்லாம் பேசுகிற இடம், ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு போய் விட்டு அவன் ஏதாவது ஏடா கூடமாக பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, நிலைமை என்ன ஆகுறது? அவ்வளோதான், மரியாதையே போயிடும். ஐ ஆம் ஆன்சரபிள் டு சுவாமிஜிஸ். அதனால் நோ ஒரு ஸ்டூடெண்ட்டை ரிஸ்க் பண்ணக்கூடாது. இந்த ப்ரொஃபஸர் கணபதி சொல்கிறாரு, சிவம் பேசட்டும், அவன் ஏதாவது தப்பாக பேசினான்னா நான் என் போஸ்ட்டை ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியே போயிடுறேன் காலேஜை விட்டு. யாராவது சொல்லுவாங்களா சார்? என்ன அப்படி பேச வைக்கல, அவருக்கு என்ன சார் தலையெழுத்து? TN கணபதி அப்படின்னு பேர், ஐயா பேர். அவனை பேச வைங்க. ஒருபோதும் அவன் அப்படி பேச மாட்டான், நல்லா பேசுவான் அவன். நீங்கள் வேணால் பாருங்களேன், அவன் தப்பாக பேசிட்டான் அப்படின்னு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துடுதுன்னா நான் என் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுறேன், போதுமா உங்களுக்கு? பிரின்ஸ்பால் எப்படி பார்த்தாரு, சார் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக நீங்கள் லைஃபே ரிஸ்க் எடுக்கிறீங்க, சரி இவ்வளோ சொல்கிறீங்க நான் போடுறேன், அப்புறம் உங்கள் சௌரியம் போட்டேன். நான் பேசி முடித்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வரவேற்பு, லெக்சரர்ஸ் மத்தியில் வரவேற்பு, எல்லார் மத்தியிலும் ரொம்ப வரவேற்பு. எதுக்கு சொல்ல வரேன்? என்னை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற தவிப்பு. அவர் யார், நான் யார்? அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் அவர் ஜாதி இல்லை, என் ஜாதி அவர் இல்லை, ஆனால் என் ஆசிரியர் என்னை லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற தவிப்பு, அந்த மனிதருடைய தவிப்பு மனசில் வச்சு ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும். 3ஆவதாக ஒன்று சொல்கிறேன். இப்போ அடுத்தது ஒரு புத்த பிக்ஷு, இளம் பெண்மணி, அந்த அம்மா குரு ஆயிட்டார். அந்த புத்த பிக்ஷுக்கிட்ட படிக்கிறதுக்கு ஒரு மகாராஜா இளவரசன் வந்து படிக்க வர்றான். அந்த இளவரசனால் படிக்க முடியல, நல்ல கட்டுமஸ்தான உடம்பு. இந்த புத்த பிக்ஷு ஆசிரியர், ஆனால் இளமையான பெண்மணி.
அவன் என்ன பண்ணுறான், பாடத்தை கவனிக்க மாட்டேங்கிறான். குரு புத்த பிட்சு தடுமாறுறான், அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் மகாஞானி, அவள் இம்மியும் அதை சட்டை பண்ணாமல் அவள் பாட்டுக்கு பாடம் நடத்துகிறா. புரியுதா, உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறா. ஒரு எல்லையில் இந்த புத்த பிட்சு இவ்வளவு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த மகாராஜா இளவரசன் இருக்கான் பாருங்க, தன் உள்ளத்தில் இருக்கிற விருப்பத்தை சொல்லிட்டான். நிறுத்துங்க, உங்கள் அழகு என்னை பாடாப்படுத்துது, என்னால் கவனிக்க முடியல. நான் உங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். நீங்கள் இளமையில் வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்க. நான் உங்கள் மேலே ஆசைப்படுறேன். நான் உங்களை திருமணம் பண்ணிக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் மகாராஜாவுடைய மனைவி ஆகலாம். நீங்கள் அதை பற்றி யோசிங்க அப்படின்னு. சார் இவ்வளவு சொல்லி முடித்தோன்னே அந்த அம்மா என்ன பேசியிருக்கணும், நேராக பாடத்தை ஆரம்பிக்கிறேன். இதுக்கு பதிலோ இதை பற்றிய டிஸ்கஷனோ இந்த புத்தி உனக்கு ஏன் வந்ததுன்ற கேள்வியோ ஒன்றுமே கேட்கல. நேராக சப்ஜெக்ட் ஆரம்பித்து பாடத்தை ஆரம்பித்தா. இவனால் பொறுக்க முடியல. நிறுத்துங்க, இதே சும்மா அனாவசியமாக வேறு விஷயம் பேசாதீங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கிறேன் சொல்லிட்டு சொன்னால், உங்கள் அழகு என்னை பாடாய்ப்படுத்துகிறது. அந்த குருவோட ரிப்ளை என்ன தெரியுங்களா, புத்த பிட்சுவோட ரிப்ளை, தட் இஸ் யுவர் ப்ராப்ளம், தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். உன் மனசில் அழுக்கு இருக்குது, அதனால் உன் மனசில் தடுமாற்றம் வருது. என் மனசில் எந்த அழுக்கும் இல்லை, எனக்கு எந்த தடுமாற்றமும் வரல. தட் இஸ் யுவர் ப்ராப்ளம், யூ ஹாவ் டு சால்வ் இட். அது உன்னோட பிரச்சனை, நீ தான் அதை தீர்த்துக்கணும். மாணவனுக்கு தவறான எண்ணம் வருகிற போது கூட திருத்த வேண்டிய பொறுப்பு ஆசிரியருடையது. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவையெல்லாம் இந்த தேசத்தில் சொல்லப்பட்ட இலக்கணங்கள். 1-2 ஆசிரியர்கள் பிழையாக இருந்து விடுவதால் நாம் ஆசிரியர் குலத்தை குறைவாக நினைத்து விடக்கூடாது. நல்ல ஆசிரியர்களால் தான் ஒரு மாணவனுடைய வாழ்வு மாற்றி அமைக்கப்படுகிறது. நல்லாசிரியர் விருது பெற்றமையினால் மட்டுமே ஒருவர் கொண்டாடத்தக்கவர் அல்ல. விருது பெறாத மாணவர்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கிற நல்ல ஆசிரியர்கள், கால் மேல் கால் போட்டு கௌரவமாக உட்கார்ந்திருக்கிற ஆசிரியர்கள் எத்தனை பேர் தெரியுமா, எத்தனை பேர் தெரியுமா? அவர்களுக்கு அங்கீகாரங்கள் இல்லாமல் போயிருக்கலாம், அடையாளங்கள் கூட இல்லாமல் போயிருக்கலாம். ஆனாலும் கால் மேல் கால் போட்டு தங்க சிம்மாசனத்தில் தன் மாணவனுடைய மாணவியினுடைய இதயத்தில் உட்கார்ந்திருக்கிற தெய்வங்கள், நடமாடும் தெய்வங்கள், ஆசிரியர்கள் எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறார். 1-2 பதர்களால், 1-2 மனித குலத்தின் அவமானம் நாம் ஒட்டுமொத்தமான ஆசிரியர் குலத்தின் கௌரவத்தை ஒருபோதும் குலைத்து விடக்கூடாது. அவர்களுக்கு என்றென்றும் நாம் நன்றி கடன் பட்டவர்கள். ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பிள்ளைகளுக்கு தாயாய், தகப்பனாய், தெய்வமாய் இருப்பதற்கு பழக வேண்டும். நம்மிடத்தில் படித்த பிள்ளை ஃபெயிலாக போச்சுன்னு வச்சுங்க, ஐயோ ஃபெயிலாக போச்சேன்னு அழணும். இதே சீனிவாசன் சாரை பற்றி அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, டேய் நீ படித்து நல்ல பெரிய லெவலுக்கு போகணும், சாதாரணமாக போயிட்டேன்னு சொன்னான், என் மனசாட்சி என்னை கொண்டுடும்டா. உன்னை பார்க்கும்போதெல்லாம் இப்படி சரியாக என் பிள்ளைய படிக்க வைக்கலையே, என் பிள்ளைய நான் வசத்திலேயே நான் அப்படியே அந்த வேதனையிலேயே நான் கஷ்டப்படுவேன்டா. ஏங்க நாம் பெரிய பதவிக்கு வரலன்னா அது அவர் தப்பா? நீங்கள் ஏதாவது சாதாரணமாக போயிட்டீங்க அப்படின்னா, ஐயோ எங்கள் பிள்ளை வளர வேண்டிய பிள்ளை சரியாக வளரலையே, என்கிட்ட படித்ததால் வீணாக போயிட்டானோ அப்படின்னு நான் குற்ற உணர்விலேயே வருத்தப்படுவேன்டா. எப்படிப்பட்ட ஆசிரியர்கள், எப்படிப்பட்ட ஆசிரியர்! எனவே மாணவர்களுக்கு கடவுளாய் விளங்க வேண்டிய கடமை ஆசிரியர்களுக்கு உண்டு. அந்த கடவுள்களை கண்களில் வைத்து போற்றி கைகூப்ப வேண்டிய கடமை மாணவர்களுக்கு உண்டு. அழுக்குகள் நீங்கட்டும், தங்கம் தங்கமாக பொலியட்டும். வணக்கம்.